செல்லா நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு. ஹாய், வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். சரி, உங்களை நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்களா? என்ன பேர் உங்களோட? அஜித் குமார். உங்களோட பேர்? பிருந்தா. சரி, இன்றைக்கு வந்து உங்களோட புதுமனை புகுவிழா வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. இதுக்கு மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து இங்க வராதவங்களா இருக்கலாம், இல்ல வந்திருக்கிறாங்களோ எனக்கு தெரியல யாருன்னு சொல்லி அடுத்தவங்க வந்து உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓ, பழக்கூட மட்டும்தான். சரி, யாரா இருக்கு? நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க. பிரதி என்ன யாரு? எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனியில. ஜெர்மனியில இருந்து பழக்கூட மட்டும் அனுப்புவாங்களா? அனுப்பி இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் வாங்குவீங்க அப்படியா? ஆனா இல்லையே, இது யாரும் இங்க ஸ்ரீலங்கால இருந்து அனுப்பி இருக்கணும் நான் நினைக்கிறேன். கூடுதலா இதுக்குள்ளே இருக்கிறாங்க போலதான் இருக்கு. ஏன்னா எனக்கு லொகேஷன் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க, வேற சொல்லி லொகேஷன் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த லொகேஷனை ஜெர்மனில இருந்து அவங்க அனுப்பல. அதானே கவி யாரு? அவங்க தங்கச்சியா? எந்த நாடு கவி? இல்ல, அப்ப இல்ல. லண்டன்லயோ ஜெர்மனில இருந்து வேற இல்ல, ஸ்ரீலங்கால இருந்தா வந்திருக்கு. ஸ்ரீலங்கால இருந்தா வந்திருக்கு. சில விட இங்க நிக்கிறாங்க அவங்க. வேற இருக்கும் தெரியலையா? இதெல்லாம் நிக்கிறாங்க. சரி, யாராச்சும் என்ன சொல்றாங்க? மொய்ப்பாங்க மட்டும் சொல்லுவாங்க தானே. அது யாரும் தராம கிஃப்ட் தராம யாரும் இருக்கிறாங்களா? இல்லையா? எல்லாரும் அப்ப யாரா இருக்கு? அண்ணாவும் தங்கச்சியும். யாரு முதல் சொன்னீங்க? அவங்களா? இல்ல, அவங்க இல்ல. என்ன பேர்? திலீப் மன்னாவா? விளக்கு இல்ல, தீர்த்தன்னா. அவங்க எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்ல, இது வந்து ஸ்ரீலங்கால இருந்தா வந்திருக்கு. அத்தையும் மாமா. அத்தையும் மாமா யாரு? நீங்க இருக்கிறாங்களா? என்ன பேர்? ஏன் எல்லாரும் கண் கலங்குறீங்க? என்ன? சரி, இவ்வளவு நேரம் நாங்க வெறுங்கையோட இருந்து காய்ச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்காக வந்து என்ன சொல்றது, மங்களகரமான கிஃப்டா நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு பழக்கூடி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. வாங்கிக் கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். சரி, அத்தை மாமாடைய பேர் என்ன? புவனேந்திரனும் இதய ராணி. யாரு? உங்களுடைய கணவருடைய அப்பா அம்மாவா? இல்லை, அவங்க இல்ல. வேற யாரு? எனக்கேட்டா உங்களோட சைட்டாலதான் வந்திருக்கு. ஏன் இந்த நல்ல நாள்ல கண் கலங்குறீங்க? சந்தோஷமா இருக்கிறது தானே அவங்களும் பந்தங்களையும் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க சிரிச்சபடி இருக்கோடு வேண்டு உங்களோட சைடா தான் இருக்கு. வேற இருக்கு உங்களோட சைடு? ஷுவரா ஸ்ரீலங்கால இருந்தா வந்திருக்கு. நான் போய் சொல்லுவேனா? நான் மெட்டவைக்கு சொல்லியே கொடுக்கறேன். நான் ஃபார்ம் சொல்லி தந்தேன் தானே. இதுக்கு என்னையே சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா? அக்கா. அக்காட பேர் என்ன? பிரதா. எங்க இங்க இருக்கிறாங்களா? அவங்களோட பேர்ல எதுவும் இல்ல. சைந்தனா யாரு? தங்கச்சி. அவங்க ஸ்ரீலங்கா. என்ன அவங்க சைலண்டா நிக்கிறாங்க? அஜித் குமார் உங்களோட ஃப்ரெண்ட் யாரு மாதிரி பிரிப்போமா? இல்லையா? இல்ல, சந்தர்ப்பம் இல்ல வர்றதுக்கு. சரி, அப்போ நீங்க தான் சொல்லணும் கட்டாயம். நீங்க அதை சொன்னாங்க, என்ன திருப்பி கொண்டு போக சொல்லி. யாரு?
வெளிநாடுன்னு சொன்னா அவங்க 2 பேரும் தான். அப்ப ஸ்ரீலங்கா வேண்டா அத்தை மாமா அக்கா தங்கச்சி பேர் சொல்லியாச்சு. வேற யாராவது? தம்பி. இப்பதான் ஒவ்வொருத்தங்களா லிஸ்ட் வருகுது. சரி, தம்பியோட பேர் என்ன? அந்த பேர்ல இருந்து வரையில யார ஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? ஒரு தடவை இன்வைட் பண்ண இல்லையா? சொல்லி இருக்கிறீங்க. யார் வராம இருக்கிறாங்க? யாரு? லட்சுமி அம்மா வர இல்லையா? ஃப்ரெண்டா? அப்ப அவங்களோட பேரை சொல்லுங்க பாபா. அவங்களான்னு பாபா. கஸ்தூரி இல்லையே. சரி, அப்ப வேற யாரா இருக்கு? நாங்க தான் சொல்லணும். சரி, இப்ப இவ்வளவு நிறைய பேரை சொல்லி இருக்கிறீங்க. இதுக்கு லேட்டா யாரா இருக்கு? அதுக்கு லேட்டா யாரா இருக்கணும்? இந்த சொன்னாக்களுக்கு லேட்டா பிரதி அண்ணாதான். பிரதி அண்ணா எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனியில இருக்கிறாங்க. சரி, இதை விட உங்களுக்கு முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதை நாங்க எடுத்துட்டு வர போறோம். ஓகே, சரி. என்ன பொருள் வந்திருக்கீங்க? 2-3 பேர் சொல்லிட்டு நான் கேட்டுட்டுதான். எப்படி சொல்றீங்க? கண்டுட்டீங்களா இல்ல கேட்டுட்டீங்களா? சரி, கொண்டு வாங்க. சரி, 2 பேரும் வாங்கிக் கொள்ளுங்க. சரி, உங்களுக்காக 55 இன்ச்சு பிரம்மாண்டமான ஒரு டிவி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. தாராளமாக படம் பார்க்க சொல்லி. எப்படி ராமாயணம் பாப்பீங்களா? குறைவா? அப்படியே இந்த கிஃப்ட தந்திருக்காங்க. சின்னாக்க சாப்பாங்க. சின்னாக்கள் என்ன சேனல்ல பாப்பாங்க? குட்டி குட்டி. சரி, அவங்க சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி இந்த புதுமனை புகு விழாவில உங்களுக்கு இந்த கிஃப்ட கொடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன கொடுத்தது யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கவே இல்லை. சரி, யாரு? அண்ணாவும் தங்க டீமா? எப்படி அப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? வேற ஒரு தடவை இல்ல. இப்ப டிவியை கண்டோன்னா வந்துடுது வாயால். அண்ணாவும் தங்க டீம் தான். என்ன? சரி, உங்களுக்காக பிரதீப் குமார் ஜெர்மனியில இருந்து அண்ணா, மற்றது கவிதா லண்டன்ல இருந்து தங்கச்சி. 2 பேரும் அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட பிள்ளைகள், கணவர், மனைவி எல்லாரும் சேர்ந்து 2 குடும்பமும் சேர்ந்து உங்களுக்காக இந்த கிஃப்ட கொடுத்திருக்கிறாங்க. இந்த புதுமனை புகு விழால உங்களோட எப்பவுமே சீரும் சிறப்புமே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த கிஃப்ட அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அப்படி ஹாப்பியா நீங்க? எங்க சிரிக்கலையே? சரி, என்ன சொல்ல போறீங்க? நன்றி தான் சொல்லணுமா? சரி, ஓகே. மீண்டும் எங்களுடைய எம்ஜே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. ஓகே, மிஸ் பண்றீங்களா? ஓகே, சரி சரி, ஓகே ஓகே.